Hello friends, today question பாருங்க. ஒரு பேருந்தில் உள்ள 67 பயணிகளில் சில பேர் 6 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் 12 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக 582 ரூபாய் பெறப்பட்டது எனில் 6 ரூபாய்க்கான பயணச்சீட்டு வைத்திருப்பவரின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 ரூபாய்க்கான பயணச்சீட்டு பெற்றிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 12 ரூபாய்க்கான பயணச்சீட்டை பெற்றிருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை மொத்த பயணிகளின் எண்ணிக்கையிலிருந்து 6 ரூபாய்க்கான பயணச்சீட்டை பெற்றவர்களின் எண்ணிக்கையை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஸோ 67 மைனஸ் எக்ஸு. அப்போது நமக்கு மொத்தமாக பெறப்பட்ட தொகை எவ்வளோன்னு பாருங்கள், 582. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 582 வருது. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் அப்படின்றவங்க 6 ரூபாய்க்கான பயணச்சீட்டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 6 ப்ளஸ் 67 மைனஸ் எக்ஸ், இவங்க எல்லாருமே 12 ரூபாய்க்கான பயணச்சீட்டை பெற்றவர்கள். ஸோ இன்ட்டு 12 ஈக்குவல் டு 582. இப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 6x ப்ளஸ் 804 மைனஸ் 12x ஈக்குவல் டு 582 கிடைக்குது. ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 222 ஈக்குவல் டு 6xன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 222 டிவைடட் பை 6 அடித்து கொடுத்தோம்னா 37 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.